யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 12 3, 4, 5 வாசிக்கிறேன். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. மரியாள் இயேசுவோட பாதத்தில் நலதம் தைலத்தை உடைத்து ஊற்றுகிறாள். அதுக்கு ஒரு மனசு வேணும் இல்லைங்க. ஒருத்தவங்களுக்கு ஒன்று கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு மனசு வேணும். அவங்கள பிடிக்கும்னா நம்ம கொடுப்போம் நிறையா. அவங்கள பிடிக்கலன்னு வைங்க, நம்மகிட்ட இருந்து ஒன்றும் வாங்கிக்க முடியாது. பிடிச்சவங்களுக்கு நம்ம கொடுப்போம். அதே மாதிரி மரியாள் இயேசுவின் மீது வைத்திருந்த அன்பின் நிமித்தம் நலதம்ன்ற தைலத்தை கொண்டு வந்து உடைத்து அவருடைய பாதங்கள்ல ஊற்றினார். கொடுத்தா கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பார்னு சொல்லியிருக்கீங்கல்ல. அப்போ மரியாள் நலத தைலத்தை ஊத்துனாங்கல்ல, அதுக்கு எங்க ஆசீர்வாதம் நீங்க யாராவது என்கிட்ட கேட்டீங்களா? ஆனா மரியாள் இங்க ஒரு லாத்தல் நலத தைலத்தை கொண்டு வந்து அவரோட பாதத்துல மொத்தமா கொட்டிட்டாப்ல. அப்ப அவங்களோட ஆசீர்வாதம் எங்க தோணுச்சா? நம்ம கேட்டோமா? இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த உடனே முதல் காட்சி மரியாளுக்கு தான் கிடைச்சு. கொடுப்பதைய மகிமையை பேசி கொண்டு இருக்கிறேன். கொடுக்கறது சாதாரண விஷயம் இல்லைங்க. அதுவும் ஒருத்தங்க சந்தோஷத்துல அன்புல கொடுக்குறாங்கன்னா பயங்கரமான ஆசீர்வாதங்களை பார்ப்பாங்க. மரியாள மாதிரி